இன்றைக்கி வீடியோவில் வரப்போகிற காய்கறிகளை பற்றியே நான் ஒரு ஏதாவது வீடியோ போடுறேன்ல, அதில் இருக்க பாசிட்டிவ் ஓகே, நெகட்டிவ் என்னென்ன இருக்குது அப்படின்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாசிட்டிவை பார்த்துட்டு வந்துடும். பாசிட்டிவ் வந்து நம்மளுக்கு நல்ல காய் வந்து நம்ம சமையலுக்கு தேவையான காயெல்லாம் கிடச்சிரும். சரிங்களா? இது எல்லாமே இந்த வரப்பு ஓரத்தில் இருக்கிற காய்கறியில் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்க. இது பாவக்காய். பாவக்காய் பந்தலிலே பாவக்காய் தொங்குதடி லொலாக்காய். லொலாக்காய் அடுதா, இதுதான் பாவக்காய். இது தட்டைப்பயிறு. அங்கே கொடி நல்லா காய்ச்சிருக்கா, கொடி ஏறி காய் வருதா. இதில் இப்படி இந்த மாதிரி நிறைய செடி கொடிகள் அடர்த்தியாக இருக்கிறதுனால இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த எலி வந்து இந்த செலவு தூண்டி இந்த மண் பூரா தள்ளி இங்கே வந்து செட்டில் ஆயிடும். இதுதான் இதோட நெகட்டிவ். அதே மாதிரி ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி காய்கறி வச்சாலும் வராது. இந்த பாருங்கள், அந்த இடத்துல அவ்வளோ இல்லை, கத்தரி செடி வச்சுருந்தேன், ஒன்று கூட வரல. ஏன்னா அது ஓவர் மேடாக இருக்கிறதுனால அது வராது. ஓகே, இங்கே இருங்க, இந்த வரப்போரத்தில் அதுவாக முளைச்சி வந்த இது என்னது, வெண்டிக்காய் செடி. பார்த்தீங்களா, வெண்டிக்காய் வரப்போகிற வெண்டிக்காய் செடி. இதெல்லாம் அப்படியே நான் விட்டுட்டேன், முத்தட்டும் விதைக்காகும் அப்படின்னு விட்டுட்டேன். இந்தாருங்க, ஒன்று முத்தி போயிருக்கு பாருங்கள். இதெல்லாம் அடுத்து கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இடத்துல அடசலாக இருக்கிறதுனால இங்கே இருங்க எலி செலவை. இதுதான் இங்கே ஒரு பெரிய மைனஸுங்க. இந்த பாருங்க, இது மாதிரி அடசலாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி எலி செலவு தோண்டிடும். அதுதான் இதோடைய ஒரு பெரிய மைனஸ். ஹார்வெஸ்டிங்னுக்குறோம், ஆனால் அதோட எஃபெக்ட் எவ்வளோ இருக்குது தெரியுமா? அடுத்த வீட்டு கொள்ளக்கார வீட்டு பாவக்காய் நம்மட்டு கிடையாது. இங்கே எலி வந்து செட்டில் ஆயிடுச்சுன்னா அடுத்து நம்ம விவசாயத்தை பாதிக்கும். அடுத்து கடலை போட்டோன்னா அதை வந்து இதுக்குள்ள உட்காந்துக்கிட்டு டபக்குன்னு இறங்கி தின்னுபிட்டு போயிடும். அது ஒரு மைனஸ். அப்புறம் ஓட்டையை போட்டு இந்த வயல்லேருந்து அந்த வயலுக்கு, அடுத்த ஓட்டு வயலுக்கு தண்ணியை போட்டு விட்டு போயிடும். நம்ம என்னடா தண்ணி ஏறி பயலேன்னு பார்த்தோம்னா இங்கிட்டு இருந்து ஓட்டை போட்டு அங்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். அந்த வேலையெல்லாம் நடக்கும் இந்த வரப்போகிற காய்கறி தோட்டத்தில். மைனஸாக சரியாக இருக்க போகுது ஒரு எலி. புட்றா எங்கே நடந்துக்கிட்டே வரமோ இதுலேருந்து குதிச்சு போகுது. அப்போ இதுலேருந்து காய்கறிகளும் திங்கும் போல் இருக்குது. பாவக்காய் திங்காது, ஆனால் இந்த இதில் இந்த பாருங்கள், தட்டைப்பயிறு, சிவப்பு தட்டைப்பயிறு, அதை திங்கும்னு நினைக்கிறேன். என்னமோ ரைட்டு. கசப்புக்கு பேர் போனது பாவக்காய். சுகரை கண்ட்ரோல் பண்ணுவது பாவக்காய். வீட்டிலே வளர்த்து வீட்டிலே சாப்பிடுங்கள் பாவக்காய். எப்படி விளம்பரம் பண்ணுறது, நல்லா இருக்கா? இந்த பாருங்கள், நெல்லெல்லாம் கொறிச்சு கொட்டி வச்சுருக்கா. இதுதான் இதோட மைனஸ், மூணாவது மைனஸ். வரப்போரத்தில் காய்கறி வளர்க்குறது தப்பு இல்லை, ஆனால் அது வந்து எலிக்கு வசதியான ஒரு கண்டென்ட்டாக மாறிடும். அதனால் முடிஞ்சவங்க வளருங்க, முடியாதவங்க வச்சுருங்க. தேங்க்யூ. பிடிச்சவங்க லைக்கை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய மண் தள்ளி வச்சுருக்குன்னு பார்த்தீங்களா? தெரியுதா? புது மண். அதனால தான் வரப்போகிற காய்கறியில் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள்.